Hello webs and welcome back to this video. இந்த வீடியோவில் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் எடுத்துன்னு வந்திருப்பேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இன்டெப்த் ரிவ்யூ. நான் பார்த்தீங்கன்னா 6+ மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து 8 kg ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ எனேபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வைஃபை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன நம்ம ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் போட்டிருந்தேன், மேபி அப்கிரேட் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எதனால் அப்கிரேட் பண்ணேன், இதில் அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை கம்பைன் பண்ணி நான் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும் போது எனக்கு 25Kல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்குற ரேட்டை பார்த்திங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ ரெடியூஸ் பண்ணுவாங்க, அந்த காஸ்ட் தான். பட் 25க்குள்ளே இருந்தது. பட் இந்த மாடல் இப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு சாம்சங். ஸோ இந்த மாடல் நல்லா மூவிங்கில் இருக்குது, ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்னென்னு. ஸோ மெயினாக நான் ஐஎஃப்பி வாஷிங் மிஷின்லேருந்து இதில் மாறினதுக்காக நான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் ரொம்ப பழைய காலத்து மிஷின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த தேவைக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட்டு தனியாக ஊட்டுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ அதில் நமக்கு டிஸ்பிளேவே இல்லை, எந்த சமயத்தில் எது பண்ணுதுன்னு கூட தெரியாது. மெயினாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாததுனால நான் இது ஒரு கன்சிடரேஷனாக வச்சுட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வைஃபை இருக்கிறதுனால ஸ்மார்ட் ஃபோன்லேயும் எல்லாம் பார்த்துக்க முடியும். அதுலேயும் குட்டியாக டிஸ்பிளே இருக்குது, எல்லாத்தையும் நம்மளால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ண முடியும்னா, இந்த வாஷுக்கு நீங்கள் ப்ரீசெட் ஒரு மோடு வைப்பீங்களா, அதில் எவ்வளோ பவர் எடுக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட். முக்கியமாக இதுலேயும் ஏஐ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஐ என்னன்னு எனக்கு புரிய மாட்டேருக்கு. நம்ம ப்ரீசெட்டாக மோட்ஸ் யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி எதுவும் வந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. இப்போ வாஷிங் மிஷினோட ஓடியோ பார்க்கலாம். இதுதான் எக்ஸாக்ட் மாடல் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஈகோ பபிள் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் 8 kg. ஸோ அந்த சென்ட்ரலில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆப்ஷன், மீதி எல்லாமே டச்சு. ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரே வந்து 3 ட்ரே நமக்கு வருது. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் நியூட்ரல், சென்டரில் இருக்கிறது கம்ஃபர்ட், மூணாவது இருக்கிறது ப்ரீசெட். நீங்கள் ஊற வச்சு துவைக்கிறதா இருந்தால் அந்த மூணாவது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரம்மு. ஸோ நல்லா மாடர்ன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்துடும். இந்த ஃபில்டர் வந்து நீங்கள் தான் வாங்குற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டு சைடு நிறையா சால்ட் வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னா அந்த ஃபில்டர் மேண்டேட்ரி, ஏன்னா இதில் ஸ்கீமரும் இருக்குது, ஹீட்டரும் இருக்குது. மேண்டேட்ரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாத்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு 7 kg கிட்ட எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 நாள்லாம் துவைக்க மாட்டேன், ஒரு வாரம் துணி எடுத்துன்னு போய் தான் துவைப்பேன். ஸோ ஜிம்மு இதெல்லாம் போடுறதுனால ஸ்டீம் ப்ளஸ் ஹீட்டர் இருக்க மாதிரி பார்த்தேன். ஸோ டச் வச்சு பவர் ஆன் பண்ணிக்கிறேன். ஆப்டிமைசிங் யூஸ் ஏன்னு வருது. ஏஐ ஒரு விட்டு அதை விட்டு தள்ளுங்க. சின்ன டிஸ்பிளே, ஸ்டார்டிங்கில் குவிக் வாஷ் தான் இருக்கும். ஸோ கம்மியான துணி இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டிங், க்ளவுட் டே. ஸோ உங்களுக்கு எது ஆப்டாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா டைமு, அது அப்புறம் டெம்பரேச்சர், என்ன ஸ்பின்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ப்ளஸ் ஸ்டீமர் ஆனராக இருக்கும். மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர், அந்த சினேரியோ தான். நீங்கள் கவலையப்பட வேணாம், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு மிக்ஸ்ட் லோடுக்கும் ஆப்ஷன் இருக்குது, பேபி கேர், அதே மாதிரி ஸ்க்ரீனுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை காட்டன் மட்டும்தான் காட்டன், இல்லை ரொம்ப சைலண்ட்டாக துவைக்கணும், அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சருமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். 20, 30 இது மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தரம் துவைக்கணும் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் பண்ணுற ஸ்பீடு. ஸோ 1000க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா புளிஞ்ச மாதிரி இருக்காது துணியெல்லாம். ஸோ நான் 1400 அப்போ நிறைய துணி இருக்குது. ஸோ ப்ரீசெட் மோட் ஆப்ஷன், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. பபிள் சோக் ஆப்ஷன் இதில் தான் இருக்கும். இன்டென்ஸ் வாஷ்னால் நிறைய அழுக்கு இருக்கிறத யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துக்கலாம். பபிள் சோக்குனா ஆல்ரெடி பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பபிள் சோக் போடுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய நுரை வரும். ஸோ கலர் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குன்னா அந்த பபிள் சோக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹைஜீன் ஸ்டீம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் என்ன டைமில் ஆன் பண்ணும் எல்லாமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட். ஸோ அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களால் மொபைலே இந்த வாஷிங் மிஷினை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தா எல்லாமே ஃபோன்லேயே வந்துடும். ஆன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மோட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் லாக் ஆகிடும். திருப்பி அந்த பட்டன் நமக்கு டோர் ரிலீஸ் ஆகும் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால. ஏன்னா தெரியாமல் யாராலும் மொபைலில் நீங்கள் ஆஃப்
டோர் க்ளோஸ் பண்ணாமல் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ஆகுனால அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் துணியை ஃபில் பண்ணிட்டேன். ஒரு கை உள்ளே போகிற அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 7 kg யூஸ் பண்ணிக்கலாம். 1 kg ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மிடில் ட்ரேயில் கம்ஃபர்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ மொபைலில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிஷியல் செட்டப் கொஞ்சம் ஒரு சில ஒர்க்ஸ் தான் இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா ஆல் டு கோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்க மோடு வந்து நான் சேஞ்ச் பண்ணி ஐஜின் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மோடில் நான் செப்பரேட்டாக காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஷினில் ஸ்டார்ட் பண்ணல, ஃபோன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சிக்னல் நம்ம மிஷினுக்கு சென்ட் பண்ணுறோம் வைஃபை மூலயமா. இப்போ நீங்களே பார்க்கலாம், மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லோட் சென்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் லோட் சென்ஸ் பண்ணோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், ஒவ்வொரு ப்ரீசெட்டுக்கு ஒவ்வொரு கேஜி தானே இருக்குது, அதுக்கு மேலே போட்டால் துவைக்காதான். துவைக்கும், பட் பெட்டர் குவாலிட்டி வேணும்னா நீங்கள் அது இருக்க மோடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மொபைல்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்பின் எல்லாம் வேணாமா, இல்லை ட்ரெயின் ஸ்பின் மட்டும் வேணுமா, எவ்வளோ ஸ்பீடில் வச்சுக்க முடியும், டெம்பரேச்சர் என்னென்ன சைக்கிள்ஸ் எல்லாம் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீழே இருக்க பார் எனர்ஜி யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்னா மேக்ஸிமம் எனர்ஜி யூஸ் பண்ணும், 3 பார்னா உங்களுக்கு கம்மியான எனர்ஜி யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஏகப்பட்ட ப்ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வெளியில் இருக்க ஒரு லுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு கிமிக் ஃபீச்சராக இருக்குது. பட் யாருக்காவது யூஸ் ஆகுமான்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எவ்வளோ நாள் ஓடி இருக்குது, எவ்வளோ ரூபாய் கரண்ட் சார்ஜ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. நாய்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். பெல்ட்டோட சவுண்டு மட்டும்தான் வரும், வேறு எந்த நாய்ஸும் வராது. ப்ளஸ் வாட்டர் ட்ரைன் பம்ப் அப்போ மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லைட்டாக சவுண்ட் வரும். பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர்ட் டு ஐஎஃப்சி வாஷிங் மிஷின் மேலே ஐ பட்டனில் எடுக்கிறேன், இதெல்லாம் 95% லெஸ்ஸு. அந்தளவுக்கு நாய்ஸ் கம்மி. 99.9% ஜென்ரல் யூசேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. இது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக். நம்ம எந்த வேலையும் பண்ண தேவையில்ல. துணியை ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுங்க, கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். எடுத்து காய போட்டால் வேலை முடிஞ்சிடும். ஆஃப் த வாட்டர் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். 1400 ஸ்பின்ல வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா துணி என்ன நல்லா புளிஞ்சிருச்சு. ஸோ 1000 கீழே இருக்க ரெக்கமெண்டட். நிறைய துணி இருந்தால் 1000 போடுங்க, இல்லைனா மழை காலம் அந்த மாதிரி நேரத்தில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு துணியை வெளுத்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எல்லாமே அழுக்காக இருந்தது. நான் ஜிம் வேறு போகிறேன் அப்படின்னும் போது குவாலிட்டி ஆஃப் வாஷிங் நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி ஆஃப் வாஷிங்கும் நல்லாவே பண்ணியிருக்கு. அழுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 97 கிட்ட போயிருக்கு. இன்டென்ஸ் போட்டிங்கன்னா 98% கிட்ட போகும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கையில் துவைக்கணும், ஒரு சில அழுக்கெல்லாம் போகாத மாதிரி அதெல்லாம். இப்போ FAQ வரலாம், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ இதில் மொதல் கொஸ்டின் என்னன்னா, எந்த அளவுக்கு வாட்டர் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் தண்ணி வந்து கம்பேர்ட் டு டாப் லோட் வாஷிங் மிஷினோட ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினில் உங்களுக்கு தண்ணி கம்மியாக தான் எடுக்கும். மெயினாக செகண்ட் கொஸ்டின், இதில் பவர் கன்சப்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்வெர்டர் மாடல், பவர் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், நிறைய கரண்ட்லாம் உங்களுக்கு வராது. ப்ளஸ் இதில் ஹீட்ரு ஸ்டீம் நீங்கள் அந்த மோட் ஆன் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு கரண்ட்டு கம்மியாக தான் வரும். மூணாவது கேள்வி, சப்போஸ் இப்போ கரண்ட்லாம் கட் ஆகிடுச்சா ரிசீவ் ஆகுமா? எஸ், கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். எங்கேருந்து விட்டோமோ ஜஸ்ட் நம்ம போய் பவர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஆன் ஆகலைன்னா என்னோட சினாரியோவில் நான் போய் தான் ஆன் பண்ணேன். எங்கே லெஃப்ட் ஆச்சோ அங்கேருந்து தான் கண்டினியூ ஆச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியல. சப்போஸ் இல்லை நாலாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாட்டி என்ன பண்ணுறது? பாதியில் ஓடிட்டு இருக்கும்போது தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சம்மர் வேறு வருது. ஸோ உங்களுக்கு ஃபோன்லேயும் இண்டிகேஷன் பண்ணும், நீங்கள் வாஷிங் மிஷினில் போடலாம் அதையும் இண்டிகேஷன் பண்ணும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வாட்டரை அதை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்த பிறகு தான் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு
வாட்டர் உங்கள் டேப்பில் ரன்னிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 5th, இது நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எதாவது பஞ்சாயத்து ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். சப்போஸ் உங்கள் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ப்ராப்பரான கனெக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு போர்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்வெர்டர் மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு போர்டு பேஸ் பண்ணி தான் நமக்கு டிஜிட்டல் போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டிஜிட்டல் போர்டுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இது மாதிரி பவர் ஷார்ட்டேஜ் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அங்கே இருக்க வாஷிங் மிஷினும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க போர்டில் ஃப்ளக்கு லூஸாக இருந்தது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக எரிஞ்சே போச்சு. நல்ல வேலை மிஷினுக்கு ஒன்றும் ஆகலை. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டோட என்னோட ஒப்பீனியன் என்ன. ஸோ நீங்கள் எதாவது வாஷிங் மிஷின் முக்கியமாக ஃப்ரண்ட் லோடில் பார்த்துருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எதை நல்லான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபீச்சர்ஸுன்னு சொல்லி கொடுக்காம இதெல்லாம் ஜஸ்ட்டு மேக்கப் தான். ஸோ இது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யூஸாக இருக்கும். எல்லா ஃபீச்சரும் யூஸ் ஆகுமானா மேபி உங்களுக்கு ஆகாமல் இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுதுன்றது பார்த்தீங்கன்னா நல்லாவே வாஷ் பண்ணியிருக்கு. அது நீங்கள் வீடியோலையும் செக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அமேசான் ரிவ்யூலையும் நீங்கள் போய் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான மாடல் தான். இதில் ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாடல் இந்த வாஷிங் மிஷினில் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை. ஆன்லைனில் இந்த பிசிபி போர்டு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அது உங்கள் ஃப்ளக்சுவேஷன் கரண்ட் சப்ளை கரெக்டாக இருக்காது. என்ஷூர் பண்ணிக்கோங்க. அகைன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. சப்போஸ் அளவு வச்சுன்னா அந்த போர்டு தான் வைக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடரேஷனில் வச்சுக்கோங்க. அதை தாண்டி சாம்சங்கோட சரி சொல்லவே வேணாம், நல்லாவே இருந்தது. வீட்டில் வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போன இந்த மிஷின்லாம் ரொம்பவே ஹெவி வெயிட்டட். ஸோ வீட்டுக்குள்ளே எடுத்தாண்டு வச்சுட்டாங்க. இங்கேருந்து பால்கனிக்கு வைக்கிறதுக்கு 2 பேர் சேர்ந்து தான் தூக்க வேண்டியதாக இருந்தது. காசு எதுவும் வாங்கலை. ஸோ மேபி உங்களுக்கு காசு கேட்டால் கேட்பாங்க. ஏதாவது தேர்ட் பார்ட்டிஸ் உங்கள் ஊர் சைட்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டிஸ் கேட்டால் கேட்பாங்க. பட் 99.9% அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் எதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், எதாவது பாயிண்ட் உங்களுக்கு கன்சிடரேஷன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ப்ராடக்டோட லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எனக்கு அதெல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்கும் நம்ம சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு. மறந்துடாமல் நம்ம வி பேசிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.